6 வகையான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸாக மாறியும் ட்ரை பண்ணி பாருங்கள். லட்டு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான், ரொம்பவே ஈஸி. இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகும், அப்புறம் முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தீயானதும் கூட இதில் சுகர் கூட ஆட் பண்ணல, எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் பாதாம் எடுத்திருக்கேன், 1/2 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளர்லேயோ பவுல்லையோ எதில் அளக்குறோமோ எல்லாமே ஒரே லெவலுக்கு அளந்துக்காங்க. நான் சொல்கிற அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 கப் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வந்து சிம்லேயே வச்சுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து சாப்பிட்றனால நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும், ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும், கால்சியம் சத்து எல்லாமே இருக்குதுல. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதே பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, ட்ரை கிரேப்ஸ், நம்ம பிளாக் கலர் கிரேப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த கிரேப்ஸ் கிடச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம வந்து நெய்யில் வறுத்த கிரேப்ஸையும் நம்ம இந்த லெவலுக்கு வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நெய்யோடு வறுத்துருக்கிறதுனால ஃபுல்லாக அந்த நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாமே 1/2 கப் எடுத்திருக்கோம். இந்த திராட்சை மட்டும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இந்த டேட்ஸ் வந்து 1 கப். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட 1 மடங்கு அதிகமாக இந்த டேட்ஸ் எடுத்துக்கணும். அதோடல இருக்க விதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த டேட்ஸையும் அதே பேனில் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போதும், சரிங்களா? இந்த 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுவும் ஆறட்டும். இது ஆறிட்டுருக்க நேரத்தில் நம்ம அதே பேனில் 1 டீஸ்பூன் கசகசா போதும். நான் இந்த வீடியோவில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா யூஸ் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக 1 டீஸ்பூன் கரெக்டான அளவு. நம்ம ஆறின டேட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? இது டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த லட்டெல்லாம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம வறுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம மற்ற எல்லாமே இந்த லட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அரைக்கிறது தான். இப்போ அந்த ரோஸ்ட் பண்ண ரட்ஸ் எல்லாத்தையும் அதையும் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப பவுடரில் இந்த மாதிரி குறப்பாக 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அந்த லட்டு பார்த்து கொண்டு வரணும். ஸோ அதை வந்து நம்ம டேட்ஸையும் அந்த ரோஸ்ட் பண்ண நட்ஸையும் எல்லாத்தையும் மறுபடியும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ வந்து அந்த லட்டு நம்ம கையில் எடுக்கிறப்ப அந்த லட்டு வந்து நெய் அப்படி இல்லைன்னா ஆயில், நீங்கள் நெய் தடவினா அந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். ஸோ நெய் தடவிட்டு இந்த பிடிச்சா நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதில் வந்து பாதி மாவு லட்டாகவும் பாதி இதை வந்து நான் வந்து ரோலாகவும் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு நான் ஷேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கசகசா பாப்பி சீட்ஸ் இருக்குல்ல, அது லைட்டாக வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இது மேலே எடுத்து போட்டுக்க போகிறேன். நல்லா ரோல் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பட்டர் ஷீட்டு அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் ஏதாச்சும் ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த ரோல் வந்து நல்லா பர்ஃபெக்டாங்க பாருங்கள், எவ்வளோக்குள்ளே நம்ம என்ன ஷேப் வேணாலும் இதில் பண்ணலாம். பர்ஃபி மாதிரி ஸ்கொயராக கூட பண்ணலாம். நான் வந்து ரவுண்டாக பண்ண போகிறேன். கடையிலலாம் இருக்கும்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பர்ஃபி, அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணியிருக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour மினிமம் 1 hour வைக்கணும். 1 hour வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 1 hour ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா அது கொஞ்சம் அந்த ஷேப்புக்கு அப்படியே செட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறது. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக அந்த ஷேப் இதாகிடும். இப்போ வந்து நம்ம நைஃபை வச்சு அழகாக கடையில் இருக்க மாதிரியே நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ், ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் 15 days வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா 30 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எள்ளு லட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்தி, ரொம்பவே அயன் சத்தும் கால்சியம் சத்தும் நிறைஞ்சது. ஸ்நாக்ஸ் கேட்டால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நான் 1 கப் எள் எடுத்திருக்கேன்,
அதை நல்லா சிம்லேயே வச்சு அந்த எள் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது, சர்க்கரை கிடையாது, ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ், ரொம்பவே ஹெல்தி. ஸோ இது செய்ய வந்து 10 மினிட்ஸுங்கிறதே அதிகம்தான். இந்த எள் வந்து நல்லா வறுபட்டதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நான் 3-4 டைம் கழுவி காய வச்சு வீட்டிலே இது பண்ணி சுத்தப்படுத்தி வச்சதுனால நான் கழுகலை. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கழுவாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உடனே வறுத்துருங்க. நான் அதனால் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். எள் வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து வறுத்துடலாம். 1 கப் எள்ளுக்கு 1/2 கப் வந்து வேர்க்கடலை. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் அதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதோட தோல் நல்லா இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தோல் இல்லாமல் போடுங்க. தோல் இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த எள் வந்து ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கலாம். இந்த எள் வந்து அப்படியே அதிலேருந்து கொஞ்சமாக லைட்டாக அந்த கோலமாவு மாதிரி இருக்கும் அரைச்சோன்னா. இங்கே பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அரைக்கணும்னா நல்லா நைஸாக அரைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். அப்போ தான் சாப்பிட வந்து குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை இருக்குல்ல, அதையும் வந்து இதே அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் எள்ளுனா 1/2 கப் வேர்க்கடலை. இதையும் இந்த எள்ளோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு இனிப்பு சேர்க்கணுமில்ல, அதுக்கு வந்து நான் வெல்லம் வந்து உருண்டை வெல்லம் தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வெல்லத்தை 1-2 இடித்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா நல்லா வந்து ஒரு ஃபைனான அந்த எள்ளு மாவு கன்சிஸ்டன்சிக்கே நம்மளுக்கு வந்து அந்த பவுட்ரு கிடைக்கும், வெல்லத்தோட பவுட்ரை. அங்கே பாருங்கள், இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து அந்த மாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மொத்தமே 3 இன்க்ரீடியன்ட் தான். எள் 1 கப்பு, கடலை 1/2 கப்பு, வெல்லம் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்தி. குழந்தைங்களுக்கு கொடுத்தா அயன் குறைபாடு, கால்சியம் குறைபாடெலாம் வராது. டெய்லியும் ஒவ்வொரு லட்டு கொடுத்தா போதும். மொத்தமே ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியானது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கையில் உருண்டை பிடிச்சா சூப்பராக இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தீபாவளி வந்தாச்சு. ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவா லட்டு தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு லட்டு. ரவா லட்டும் பாசிப்பருப்பு லட்டுக்கும் சேர்த்து தான் நம்ம சர்க்கரை அரைக்க போகிறோம். நான் வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைக்கணும். இந்த சர்க்கரை கூட ஒரு 6 ஏலக்காய், அதையும் நல்லா நம்ம பிடிச்சி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. எந்த அளவுக்கு ஃபைன்னா கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 லட்டுக்கும் சேர்ந்த மாதிரி நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த முந்திரி பருப்பை நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 கைப்பிடி திராட்சையும் எடுத்திருக்கேன். அந்த திராட்சையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அந்த லட்டில் அந்த இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அழகாக இருக்கும். சூப்பரான அந்த ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை இந்த நெய்யிலே போட்டு மிதமான ஹீட்டில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரவை வந்து இந்த புட்டு மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ரவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணலைன்னா உங்களால் நிறைய நாள் வச்சுருக்க முடியாது. அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்படியே புட்டு மாவு மாதிரி இருக்கணும் ரவை. இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் நான். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி வச்சோம்ல சர்க்கரையும் ஏலக்காவும், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரோஸ்டட் நட்ஸ், நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை பாதி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்கு நான் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மில்க் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணி மில்க்குக்கு பதிலாக மில்க் ஆட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஏன்னா அடுத்த லட்டில் நம்ம நெய் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரெண்டும் ஒரே டேஸ்ட்டில் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் நான் மில்க்கு ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் தேவைப்படும். அந்த பாலில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடும். பர்ஃபெக்டாக இருக்கும். இதை செய்ய வந்துடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. 5 மினிட்ஸில் பண்ணிடலாம் இந்த லட்டு. இது மாதிரி எல்லா லட்டையும் நான் பிடிச்சி வச்சுருந்தேன். கரெக்டாக எனக்கு ஒரு கப்புக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து எனக்கு மொத்தம் 12 லட்டு கிடச்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மூங் தால் லட்டு, அதாவது பாசிப்பருப்பு லட்டு தாங்க பார்க்க போகிறோம். 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பாசிப்பருப்பை நல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த பாசிப்பருப்பு லட்டோட கலரே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டான இந்த பக்குவத்தை சிம்லேயே வச்சு வறுக்கணும். அதோட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட நரப்பே இருக்கக்கூடாது. நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் மிக்ஸி ஃபைனாக அரைக்கலைன்னா ஒரு டைம் சலிச்சு கூட எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ 1 கப் மூங் தாலுக்கு, அதாவது 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் வந்து சர்க்கரை, அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும். முந்திரி திராட்சை மட்டும் தான் போடணுன்னு இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ரவா லட்டுங்கிறதுனால பால் ஊற்றணும். இது வந்து நெய்யோட ஃப்ளேவர் வந்து பருப்பும் நெய்யும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த லட்டு பதத்துக்கு நம்ம வந்து பிடிக்க போகிறோம். இதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 டேபிள் ஸ்பூன் நெய் ஆச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு நான் 6 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா வந்து நான் ஒரு லட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக இதுதான் கரெக்டான பக்குவம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக விட்டு நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டிங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடும். ரொம்பவும் ஹெல்த்தி கூட. நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டைப்ஸ் ஆஃப் லட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லட்டை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரிஃபைன் சுகர் இல்லாமல், மைதா இல்லாமல் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட்டும் சொல்லலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு 1 கப் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் 1 கப்போ டம்ளரோ எல்லாமே அதிலே அளந்துக்கங்க. நான் 1 கப் அளவு ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். வேர்க்கடலை. இந்த வேர்க்கடையை சிம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இது நல்லா ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த லட்டு டெய்லியும் வந்து மாதத்துக்கு ஒரு டைம்னாச்சும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹீமோக்ளோபின் லெவல்லாம் நல்லாவே அதிகரிக்கும். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா படப்படன்னு இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடலை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் உரித்து நல்லா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 2 கப் அளவு ராகி மாவு. இது வீட்டிலே ராகியை கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சது. 2 கப் அளவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, சும்மா சப்பாத்தி மாவுக்கெலாம் போடுவோம்ல அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அடை தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த மாதிரி அடை தட்டிட்டு மிக்ஸி ஜார்லேயே தான் இப்போலாம் போடுறோம். அப்போல்லாம் வந்து உரலில் வச்சு இடிப்பாங்களாமா. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ நம்ம உரலெல்லாம் வச்சு இருக்க முடியாது. மிக்ஸி ஜாரில் தான் போடுற மாதிரி இருக்கும். நல்லா இரும்பு தோசைக்கல் எடுத்துக்காங்க. சூடானதுக்கப்புறம் சிம்லே வச்சு பொறுமையாக அதோட கலர் நல்லா மாறணும். நெய் அப்படி இல்லைனா ஆயில் எடுத்துக்கலாம். நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ராகி அடையாக சுட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சாங்கன்னா என்னோடய கிட்ஸ் வந்து சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் இந்த லீவுக்கு உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் நம்மளுக்கு தேவையான கால்சியம் சத்து, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். வேர்க்கடலை, எள்ளு, ராகி,
அயன் சத்து இருக்குது. ஸோ அதனால் ஹீமோகுளோபின் தாறுமாறாக ஏறும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம்னாச்சும் இந்த லட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க பாருங்கள். இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலையே தோல் எடுத்ததுக்கப்புறம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த கொரப்பாக அரைக்கிறனால அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த கடலை மிட்டாய் ஃபீல் இருக்கும். இதில் 3 விதமான டேஸ்ட் இருக்கும். கடலை மிட்டாய், அப்புறம் அந்த எள்ளு கடிப்படும்போது எள்ளு உருண்டை சாப்பிடுவோம்ல, அதுவும் இருக்கும். வெல்லம் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவாங்களோ அது இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பாவாக கரைச்சி ஊற்றுறத விட இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளுக்கு நிறைய நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி அடையாக சுட்டு எடுத்தோன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த லட்டு பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ராகி அடை அந்த மாவுக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3 அடை வந்துச்சு. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அந்த அரைச்சோன்னா அந்த ஒரு புட்டு, ராகி புட்டுலாம் செய்வோம்ல, அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொரப்பாக நல்லா அரைச்சிரும். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் வெல்லம் அரைச்சி அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரை காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ராகி மிக்சரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல எள், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நீங்கள் லட்டு பிசைஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பதமே கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நெய் ஆட் பண்ணாமே கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து குழந்தைங்க வந்து நெய் சாப்பிட்டா அந்த லட்டோட ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நெய்யும் ஏலக்காய் சேரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நெய் வந்து 1 டீஸ்பூன். இது ஏலக்காய் தூளும் நெய்யும் ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படியே உருண்டை பிடிச்சி தந்துடுவாங்க. எத்தனை பேர் இந்த ராகி சிமிலி சின்ன வயசில் தன்னோட பாட்டி தாத்தாலாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக லட்டு பதத்துக்கு வந்துடும். நீங்கள் உருட்டி வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ராகி சிமிலி ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதிக ப்ரோட்டீன், கால்சியம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் மோட்டிச்சூர் லட்டு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக ஜூஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் பூந்தி கரண்டிக்கெலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்த ஒரு ஜூஸ் ஃபில்டரை வச்சே நம்மளால் இந்த பூந்தி லட்டு ஈஸியாக பண்ண முடியும். பாருங்கள் முத்தாக எப்படி வந்திருக்குன்ட்டு. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த ஜூஸ் ஃபில்டர் இல்லைனா அதுக்கு நான் இன்னொரு ஐடியாவும் தரேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. அந்த எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஹையில் வச்சிடலாம். அந்த எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து கடலை மாவு 250 கிராம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 250 கிராமில் எனக்கு வந்து 32 லட்டுகள் கிடச்சிச்சு மீடியம் சைஸில். நான் ஸ்டார்டிங்கே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அந்த சைஸில் பார்த்திங்கன்னா 32 லட்டு கிடச்சிச்சு. இதை நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். 400 ml வாட்டர் அளந்து வச்சுருக்கேன். இந்த வாட்டரை கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா மொத்தமாக மிக்ஸ் பண்ணோன்னா கட்டிகள் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட கட்டிகை இல்லாமல் சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல் வாட்டரை எடுத்து டிசால்வ் பண்ணி ஆரம்பிக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. அப்போ தான் வந்து பூந்தி நம்மளுக்கு நல்ல குண்டாக நல்லா அழகாக வரும். அதனால தான் இந்த ஸ்டெப்பை நான் வந்து கவனமாக பார்க்க சொல்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா நம்ம கரைச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம எல்லா தண்ணியும் ஊற்றி நல்ல மாவை வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கரைக்க அந்த மாவு வந்து கரெக்டாக அந்த 400 ml தண்ணிக்கு இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கையில் எடுத்தோன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக ஒழுகணும் மாவு. இப்போ கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்கணும் மாவு. இதான் பக்காவான கன்சிஸ்டன்சி. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? லைட்டாக ஒரு ட்ராப் போட்டால் அந்த ட்ராப் வந்து அடியில் நிற்காமல் மேலே வந்துடணும் அந்த பூந்தி. அப்போ தான் வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த ஜூஸ் ஃபில்டரை எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அழகாக கீழே முத்தாக உழுது பாருங்கள். இதுக்காக நம்ம பூந்தி கரண்டி வச்சுக்கணும். வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். பெருசாக விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் லாஸ்ட்டாக அதுக்கு ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ் இருக்குது. அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட இந்த ஜூஸ் ஃபில்டர் இல்லைன்னா கரண்டியில் பஜ்ஜி போண்டாலாம் மாவு ஊற்றுவீங்கள்ல, அந்த மாதிரி வந்து கரண்டிலே கொஞ்சம் பெருசாக அதில் ஸ்பூன்லேயோ ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நீட்டமாக எண்ணெயிலையும் விட்டு பொரிச்சு எடுக்கலாம்.
இது வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது மேலே இருக்க எண்ணெய் வந்து நல்லா கொதி அடங்கணும். இந்த மாதிரி நுரைச்சிட்டு இருக்கக்கூடாது. நல்லா வந்து கொதி அடங்கினதுக்கப்புறம் தான் இது வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஈடுக்கு மட்டும்தான் லேட் ஆகும். அடுத்த ஈடெலாம் டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். நான் இதை ஃபுல்லாக சிம்லே ஹைலே மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா அடிக்கடி திருப்பிவிட தேவையில்லை. ஹையில் வச்சா அடிக்கடி திருப்பிவிடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வேகும். இப்போ நல்லா கொதி அடங்கிருச்சு. இதை வந்து எண்ணெய் வடிகட்டுற சல்லடையில் நான் வந்து போட்டுக்க போகிறேன். மிச்சம் இருக்கதையும் நான் அது மாதிரி வடித்து எடுத்துக்க போகிறேன். இது செய்கிறதுக்கு கரெக்டாக வந்து இந்த பூந்தி கரண்டி இல்லாமல் இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டர் செஞ்சிங்கன்னா டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாம். அதுவும் இல்லைனா ஸ்பூனை வச்சு சும்மா அந்த மாவு அந்த எண்ணெயில் விட்டு நீங்கள் லைட்டாக பொரிச்சு எடுத்தாவே போதும். ஸ்டார்டிங்கில் கிறிஸ்பியாக இருக்காது, அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆகிடும். இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேனில் 500 கிராம், அதாவது 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரைக்கு கரெக்டாக 300 ml தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 250 ml தண்ணி எடுத்திங்கன்னா லட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். 300 ml ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டேலாம் வச்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் நாள் பார்க்க கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் டேக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நான் வந்து இன்றைக்கி வந்து கேசரி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் அந்த சக்கரை பாவோட மிக்ஸ் ஆகும்போது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2-3 ஏலக்காவை இடித்து போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த பூந்திலாம் வந்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று, அதாவது பல்ஸ் மோடில் வந்து ஒரு 2-3 டைம் போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பூந்தி வந்து குட்டி குட்டியாக கிடச்சிரும். மோத்திச்சூர் லட்டுவோட ஸ்பெஷலே என்னென்னா அதோட பூந்தி வந்து குட்டி குட்டியாக இருக்கிறது தான். ஸோ நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். பல்ஸ் மோடில் தான் போடணும், அந்த ஸ்பீடில் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், பூந்தி பாருங்கள் நம்மளுக்கு குட்டி குட்டியாக கிடச்சிருச்சா. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ சக்கரை பாவு நல்லா காஞ்சிருச்சா. இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஏலக்காய் 2-3 இடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும், அதனால தான் அதை ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஏலக்காய் போடணும், அப்போ தான் அந்த லட்டோட அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ சக்கரை பாவு நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, சக்கரை கரைஞ்சால் போதும். ஓகேவா, நல்லா கரைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூந்தியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அந்த ஹையிலே வச்சு கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். அதுக்கு மேலே ஆஃப் பண்ண வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி நிறையா போயிடுச்சு, தண்ணி கம்மியாகிடுச்சு, சக்கரை பாவு இழுக்கல, லட்டு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா, தண்ணி அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அடுப்பு ஆன்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சீக்கிரமே ட்ரை ஆயிடும். தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் தனியாக சக்கரை பாவை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் சக்கரை பாவில் ஊற்றி அதுக்கப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சக்கரை பாவு நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன், நல்லா இறுகிருச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கையில் தடவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஷேப்பை லட்டு ஷேப் வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா ஜூஸியாக இருக்கும். இது வந்து உடனே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நாளே சாப்பிட்ணும், உடனே சாப்பிட்ணும், இன்னும் கூட ஒரு 30 மினிட்ஸுங்கிறது நீங்கள் 45 மினிட்ஸ் கூட வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அந்த சக்கரைப்பாவை இன்னும் அந்த லட்டு வந்து அந்த பூந்தி வந்து நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஆற விட டைமை பொறுத்து. இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் பிஸ்தாவை வந்து லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கடையில் இருக்க ஃபீல் வரணுங்கிறதுக்காக நான் அந்த சில்வர் ஷீட் இருக்குல்ல, அது கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.